சில மக்கள் தங்கள் கைகளில் வாங்கிட்ட ஓலை ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக 3-4 ஓலைகளை வாங்கி கொள்கிறார்கள். சரிங்களா? அது தவறு. ஏன்னா சில நேரத்தில் அப்படி நீங்கள் வாங்குறதுனால மற்றவர்களுக்கு ஒரு ஓலை என்பது கிடைக்காமல் போகின்றது. எனவே ஒருவர் ஒரு ஓலை மட்டும் வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால், அந்த மக்களே தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளினாலும் பிறரன்பு பணிகளினாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இந்த பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர்கள் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையில் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. உமதாசியினால் நிரப்பியருளும். அதனால் கிறிஸ்தரசரை அக்களிப்புடன் பின்பற்றுகின்ற நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். எருசலேமில் நெருங்கிச் சென்று ஒலிவ என்னும் ஊரை அடைந்த போது 2 சீடர்களை அனுப்பி, செல்லுங்கள், சென்ற உடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கழுதையும் பாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என மகள் சீடனிடம் செல்லுங்கள், இதோ உன் அறை மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இயேசு தங்களுக்கு படித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையும் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர் அதற்கு கூட்டத்தினர் இவர் இறைவாக்கினர் இயேசு என்று பதிலளித்தனர். வாழ்வுதல் கிறிஸ்துவின் நற்செய்தி.
செல்வா. ஓசானா ஓசானா ஓசானா, பாவிகளை தேடி வா.